என்னதான் டிசைனா செருப்பு வாங்கினாலும் சரி, அது போடும்போது நமக்கு அந்த டிசைன் தெரிய போகுது. அது போலதான் சண்டே வரும். என்னதான் அழுது உழுது பிறண்டாலும் சண்டேக்கு அப்புறம் மட்டே தான் வரும். என்னடா இவன் சம்மந்தமே இல்லாத உங்க சம்மந்தப்படுத்தினான்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கப்புறம் இதான் என் பேரை. சம்மந்தமே இல்லாம பேசாம சம்மந்தமான டாபிக் பண்ணுவோம். இன்னைக்கு நம்மளோட டாபிக், அதாவது தலைப்பு என்னன்னா, ஒரு நாள், அதாவது சண்டே எதுவுமா வீட்டுல ஒரு சண்டையா நடக்குது. அப்படின்னா சண்டை போய் பார்த்தா சிக்கன் வாங்கி போமா, அம்மா சாப்பிட மாட்டாளேடா. சரி புடுக்கலாம் இப்போ. நேத்தானடா குண்டக்கல்ல குழம்பு வச்சோம். அப்படி பேசி ஒரு வழியா அப்பா ஒரு முடிவு பண்ற. நீ சாப்பாடுலாம் செய்யணும், நீ சாப்பாடுலாம் செய்யணும், ஹோட்டலுக்கு போய் நான் மட்டன் பிரியாணி வாங்கி அப்படின்னு அப்பா சொன்னே, பெரிய பையன் கம்பனும் சின்ன பையன் அவனும் சேர்ந்து ஹோட்டலுக்கு போறாங்க. ஹோட்டலுக்கு போயிட்டு வர வழியில பார்த்தா மாமா, ஐயோ மாமன் கமல் தாவ, ஐ மாமா நம்மள் போவ நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. அப்புறம் எப்படி நாய்க்கு சண்டை போட்டதுல கிடைச்சது 2 பிரியாணி. நம்ம சின்ன பையன் அமல் சொன்னா, இதுதான் பொய் சொல்லக்கூடாது. ஆமா, நான் தான் போய் சொன்னேன், நீங்க என்ன பண்ணீங்க? 2 பேருக்குள்ள வாக்குவாத போய் எனக்கு கேட்கல வந்தாரு நம்ம. மேரா நாம் அப்துல் ரகுமான், மேரா நாம் அப்துல் ரகுமான், மேரா நாம் அப்துல் ரகுமான். சோகத்துல இருந்து அண்ணனுக்கும் தம்பிக்கும் கொடுத்தாரு 2 மட்டன் பிரியாணி. So the moral of the story is, நல்ல பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிறத விட நல்ல பாய் ஃப்ரெண்டை வச்சிருந்தா எப்பவுமே மட்டன் பிரியாணி சாப்பிடலாம். இப்போ பார்க்க போற இந்த கதையோட பேர் என்னமோ பேர், ஆனா இந்த ஹீரோக்கு இருக்கு பல சோகம். அப்படின்னா சோகம்னு பார்த்தா, வாழ்க்கை நாடகமா? ஹீரோ அவங்க அம்மா கிட்ட போய் சண்டே அதுவும் மாமா ஸ்கூலு அப்படின்னு கேட்க, டேய் மகனே பொறுத்து போய் கேட்டா அப்படின்னு சொல்ல, அவர் மேல மேல அழ. அவங்க அம்மா, டேய் என்னடா இப்படி பண்ற, டீச்சர் நீயே போடலாம் இப்படா அப்படின்னு. நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மேக்ஸ் டீச்சர், அதுவும் சண்டே கிளாஸ் சோகத்துல இருக்க ஒரு மேக்ஸ் டீச்சர். சோகத்துல போன நம்ம மேக்ஸ் டீச்சர் வேகத்துல போனதான் சொல்லி நிறுத்தினாரு நம்ம சண்டே கிளாஸ் ஆபீசர். எடு லைசன்ஸ் எடு அப்படின்னு கேட்க, லைசன்ஸா அதே நீ என்கிட்ட அப்படின்னு அவர் சொல்ல, லைசன்ஸ் இல்லையா அப்ப எடு பாசமுக எடு கேட்க, பாசமுக திட்ட வேண்டிய அப்படின்னு அவர் சொல்ல. இப்படி சோகத்துல போன நம்ம கதை திகில் கதையா மாற ஆரம்பிக்குது. அப்படியே ஷாக் ஆகி போன நம்ம போலீஸ்ல, என்ன போலீஸ்ல நீக்கே ஷாக் ஆனா இப்படி பின்னாடி டிக்கில ஒரு பாடி இருக்கு, அதை பார்த்தா என்ன வருது நீங்க அப்படின்னு கேட்க. இந்த வீடியோவே பார்த்தா இப்படி அடுத்த வீடியோ பாருங்க.